This video is sponsored by BuyMore Shopping app. BuyMore e-shopping application is one of the online shopping app. ஸோ இந்த BuyMore e-shopping app இப்போ ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். அதுவும் மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாகவும் இருக்கும். ஸோ டவுன்லோட் நவ் அண்ட் ஷாப் நவ். கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் அரிசி போட்டு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க அரிசியை வச்சே நம்ம அரிசி மாவு போட்டு எப்படி பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசியை எடுத்து அதை 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு அந்த ஈரத்தை கொஞ்சம் உணர்கிற அளவுக்கு காய விடணும். ஒரு 15 மினிட்ஸ் காய்ஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம இந்த அளவுக்கு அது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதை அரைச்ச மாவை இந்த மாதிரி நம்ம சலித்து நல்லா பவுடர் மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரையாததெல்லாம் நம்ம எடுத்துடணும். இப்போது உதிரி உதிரியாக இருக்க இந்த மாவு லைட்டாக ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இந்த மாவை அப்படியே ஒரு பேனில் நம்ம எடுத்துட்டு அதை நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த பச்சரிசி மாவு வறுபடும். இது வரைக்கும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதே மாதிரி நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாவு இதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக எந்த ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு வறுபட்டுரும். இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக கோல மாவு மாதிரி அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை ஒரு நல்ல பேனில் வச்சு ஆறுற அளவுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு கப் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம கையால் நல்லா கிளறி விடணும். இது வரைக்கும் நம்ம தெளித்து கிளறி விடணும். அப்படின்னா அதை எடுத்து நம்ம இப்படி பிடிச்சோன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் உதுத்து விட்டோன்னா அது நல்லா உதிரி உதிரி ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம ஈரப்பதத்தோடு இந்த மாவை கிளறி விட்டுறணும். இதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் அந்த மாவை கொட்டி நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஸ்பூனோ எடுத்து நம்ம அழுத்தி பார்த்தோன்னா அது இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பாயில் ஆகி இருக்கிறது தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சுட சுட இருக்கிற இந்த மாவில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவுக்கு உப்பு கலந்து தேங்காய், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கிளறி எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹோம்மேட் அரிசி போட்டு நமக்கு கிடச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹோம்மேட் அரிசி போட்டு வீட்லேயே ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.